ஆப்கி அதாலத்ல அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய புத்திசாலி. அமீர், இதுவரைக்கும் நாம ரொம்ப நல்ல விஷயங்களை பத்தி பேசணும், உங்க நல்ல படங்களை பத்தி பேசணும். இதையே நான் மும்பை பாஷையில சொல்லணும்னு சொன்னா பாக்குறது ஆள் இந்த மாதிரி, ஆனா உண்மையிலே அவர் வேற. அதாவது நீங்க ஒரு தடவை சொல்றீங்க நான் பைத்தியம்னு, இன்னொரு தடவை சொல்றீங்க புத்திசாலின்னு. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். கொடுங்க கொடுங்க. சமீபத்துல ரேஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுல சைஃப் இருந்தாரு, கரீனா இருந்தாங்க. நீங்க அந்த படத்தோட பிரீமியர் ஷோக்கு போயிருக்கீங்க. அப்ப முதல் தடவை உங்க கஜினி லுக்ஸ் வந்து மக்களுக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த படத்தோட பப்ளிசிட்டி அதோட நின்னு போய் மொத்த அட்டென்ஷனும் உங்க மேல வந்துருச்சு. அப்படியா? கஜினி படத்துல வந்து எனக்கு 2 லுக் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் லுக், சஞ்சய் சங்கானியா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் நடக்குது. அதுக்கப்புறம் லுக் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆயிருது. தலையில மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பாதி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடியோட இருந்த கேரக்டரை ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேரை ஷேவ் பண்ணோம். அந்த டைம்ல ரமேஷ்னு எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, ரமேஷ் துரானின்னு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, என்னோட படத்தோட ப்ரீமியர் இருக்கு, ரேஸ் இருக்குன்னாரு. அவர் அடிக்கடி என்ன இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப தடவை இது மாதிரி நடந்திருக்கு. அவர் நிறைய டைம் கூப்பிட்டு நான் போனது கிடையாது பார்ட்டிஸ்க்கு. நான் கண்டிப்பா வருவேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு மொட்டையை அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? சோ இதனால அதுல எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஷாருக் கானோட படம் ரப்னே பனாதி ஜோடி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுல அவரு ரொம்ப முயற்சி எடுத்து தன்னுடைய லுக்ஸ கொஞ்சம் மாத்தி இருந்தாரு. மக்கள் அந்த படத்தை பார்க்க போனப்போ ஒவ்வொரு தியேட்டருக்கு வெளியிலையும் அமீர் கானோட மொட்டை அடிச்ச பெரிய கட் அவுட் இருந்தது. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் ரப்னே பனாதி ஜோடியை மறந்துட்டாங்க, ஆனா இந்த கேரக்டரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க. கஜினில எனக்கு ஒரு பர்டிகுலர் லுக் இருந்தது. அந்த லுக் எல்லா படத்துலையும் கொடுக்க முடியாது, அந்த படத்துல தான் கொடுக்கலாம். நாங்க என்ன நினைச்சோம்னா, ஆல் இண்டியால எவ்வளவு மல்டிப்ளெக்ஸ் இருக்கோ அவங்களோட நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற அர்ஷஸ் ஆகட்டும், கேன்டீனா இருக்கட்டும், ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்க கூட 40-50 பேர் இருப்பாங்க. அதோட அதிகமாகவும் இருப்பாங்க. அவங்கள கஜினி லுக்ல மாத்தி முடிய ஷேவ் பண்ணி 2-3 ஸ்கார் மாதிரி போட வச்சு, அவங்க அப்படி பண்றதுனால நமக்கு போஸ்டர் மாதிரி ஆயிரும். எங்களோட டெய்லர் வந்து அங்க மல்டிப்ளெக்ஸ் ஸ்டாஃபுக்கு டெய்லர் ஆயிட்டாங்க. அது ஒரு நாவல் கான்செப்ட், எங்க பார்த்தாலும் கஜினி தெரியணுன்றதுக்காக. இது ஒரு நல்ல ஐடியா, நாங்க அதை செயல்படுத்தணும்னு நினைச்சோங்க. அப்படி பார்த்தா இத படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா நாங்க செய்வோம். அப்போ எங்க படத்தோட 2 வாரத்துக்கு முன்னாடி ஷாருக்கோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுல நாங்க என்ன பண்ண முடியும்? ஷாருக்கு எகெயின்ஸ்டா நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க வந்து எங்க படத்தை ப்ரமோஷன் பப்ளிசிட்டி பண்ணி. ஷாருக் சொல்லியிருந்தாரு, நான் இவ்வளவு பெரிய பிராண்டா இருக்கேன், அதனால என்ன பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிருக்காரு அமீர் கான் சொல்லியிருக்காரு. என் படம் ரிலீஸ் ஆனப்ப அதை அவர் பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஷாருக் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க உங்க பிளாக்ல என்ன எழுதிருந்தீங்கன்றத நான் படிச்சு சொல்றேன். கடவுளே, வேண்டாம் வேண்டாம் படிக்காதீங்க. இவர் தன்னோட பிளாக்ல எழுதியிருக்காரு. அதை நான் என்னன்றதை படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு மரத்துக்கு கீழே எங்க அம்மா ஜுனேதோட உட்கார்ந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஷாருக் என் காலை நக்கிக்கிட்டு இருக்கான். நடுநடுவில் நான் ஷாருக்கு பிஸ்கட் கொடுக்கறேன். இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? ஐயோ கடவுளே. நான் என்னன்னு சொல்றது ராஜத் சார்? உண்மையை சொல்லணும்னா இது ஒரு காமெடிக்காக தான். அண்ட் ஷாருக்க எனக்கு நடுவில், அதாவது எப்பயாவது ஃபிலிம்ஃபேர் நைட்டில் இல்லைனா நிறைய ஷோஸில் இல்லை அவார்ட் ஷோவில் எல்லா இடத்துலையும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அது பிடிக்கும். ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணாமல் வேற யார் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். தற்செயலா நானும் கிரணும் பஞ்ச்கேணியில் ஒரு வீடு வாங்கினோம். அந்த வீட்டில் கேர் டேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கடந்த 20 வருஷமா அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனந்தி பாய் அண்ட் பாப்பு. அவங்களும் ஆசைப்பட்டாங்க, ஒருவேளை நாங்கள் அங்கே ஓனராக போயிட்டா அவங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன்.
அவங்களோட ஒரு நாய் இருக்கு, அது பேர் ஷாருக். நான் என்ன பண்றது? பல பல படங்கள்ல வில்லன் இப்படி இல்ல, இல்ல, சொல்லியிருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை நீ பண்ணனா உன் பேர்ல நான் நாய் வளர்ப்பேன்னு. சோ அந்த வீடு வாங்கினப்போ எனக்கு தெரியல அந்த வீட்டோட சேர்த்து நான் ஒரு நாயும் வாங்கியிருக்கேன்னு. எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நான் அந்த நாயை பார்த்தப்போ அது ஹேண்ட்ஸமா இருந்தது. ஆமா, நான் காமெடி பண்றதா நீங்க நினைக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அந்த நாயோட பேர் கேட்டேன். ஆனந்தி பாய்ட்ட அது பேர் என்னன்னு கேட்டா அவங்க ஷாருக்குன்னு சொன்னாங்க. கிரண் கூட தான் இருந்தாங்க. கிரண் கேட்டாங்க, என்ன இது வித்தியாசமான பேர் வச்சிருக்காங்க ஷாருக்குன்னு, ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னு கேட்டேன். இந்த பங்களால சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் நடந்தது. அப்போ ஷாருக் சார் வந்திருந்தாரு. அப்போ அந்த பங்களால ஷாருக்கோட ஷூட் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு தான் வந்து நாங்க இந்த நாய்க்குட்டியை இந்த பங்களாக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்க ஷாருக்கோட பெரிய ஃபேன், அதனால ஷாருக்குன்னு வச்சோன்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு ஷாருக்குன்னு பேர் வச்சாங்கன்னா அவங்க ஷாருக்கோட மிகப்பெரிய ஃபேன், அதனால ஷாருக்குன்னு வச்சாங்க. தற்செயலா அவரும் வந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ கிரண் என்கிட்ட சொன்னாங்க, அமீர் இது நல்லா இல்ல, நம்ம ஷாருக்குன்னு கூப்பிட வேணாம், சாக்கின்னு கூப்பிடலாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நானும் கிரணும் அத ஷாக்கின்னு தான் சொல்லுவோம், சாருக்குன்னு இல்ல. ஆனா பிளாக்ல நீங்க அப்படி பிளாக்ல அந்த பிளாக் விஷயத்துக்கு வரேன். நான் ஒரு நாள் அம்மா கூட உட்காந்துருந்தேன், ஜுனைத் கூட, பசங்க கூட. நான் அவங்க கிட்ட சொல்றேன், நான் ஷாருக் பத்தி எழுத போறேன். அதை படிச்சா அவன் சிரிப்பான், கண்டிப்பா அதை ரசிப்பான்னு சொன்னேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு என்ன கேலி பண்ணுவான். அமீர் இது வரைக்கும் என்ன ஒரு தடவை கூட கேலி பண்ணதில்லைன்னு அவன் நினைச்சிருப்பான். அது நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் சும்மா ஒரு காமெடி பண்ணேன். அதாவது வந்து என் மனசுல ஷாருக் கான் மேல ஒரு மரியாதை இருக்கு, ரிகார்ட் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ரிகார்ட் இருந்தா பப்ளிக்காவே சொல்றீங்களே, ஷாருக் கான் நம்பர் 2 தான், ஆனா நம்பர் 1 தன்னைத்தானே நினைச்சுக்கிறாரு. இல்ல 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 அவனை நம்பர் 2ன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஆக்சுவலி நான் இந்த நம்பரிங்லாம் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேவரட் ஸ்டார் திலீப் குமார், பச்சன் சார், நர்கீஸ், இவங்களோட பெரிய ஃபேன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1. எனக்கு லதா நம்பர் 1. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நம்பர் 1. ஆனா இதுல நான் இந்த மாதிரி கவுண்ட் டவுன்லாம் பண்ணவே மாட்டேன். மொத்தமா நான் இந்த நம்பர் 2 எல்லாம் பார்க்கவே மாட்டேன். எங்கிட்ட நான் பெரிய ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஷாருக்கை பத்தி என்ன சொன்னீங்க, ஷாருக் உங்களை பத்தி என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி எங்க 2 பேரோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆனப்போ, ரப்னே பனாதி ஜோடி அண்ட் கஜினி ரிலீஸ் ஆனப்போ ரிலீஸ் டேட்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. அந்த டைம்ல மீடியால ஷாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தா, நானும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்தது. நீங்க சொல்லிருக்கீங்க அவருக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் சுத்தமா தெரியல. ஐயோ, நான் இப்படிலாம் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 வருஷமா நான் ஷாருக் கான் மேல எந்த கமெண்ட்டும் சொன்னதே இல்லை, கமெண்ட் பண்ணதே இல்லை. ஆனா ஷாருக் மட்டும் பல தடவை என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேன். தற்செயலா அவன் படமும் என் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகும்போது மீடியா அவங்கிட்டையும் கேள்வி கேட்டாங்க, என்கிட்டையும் கேட்டாங்க. அப்படி பார்த்தா அவன் பல முறை என்னை பத்தி சொல்லியிருக்கான், நிறைய விஷயங்கள் சொன்னான். இப்போவும் அதே தான் சொல்லியிருக்கான். அதனால நானும் பதிலடி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதை பண்ணினேன். நானும் பதில் சொன்னேன். ரொம்ப நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை நான் சொல்லியிருக்கேன். நான் எப்பயும் ஷாருக் கான் நம்பர் 2ன்னு சொன்னதில்லை. நீங்க அவரை நம்பர் 1 இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் அப்படியும் சொல்ல. நான் சொன்னது, என்னை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் நம்பர் 1. இது வரைக்கும் நான் தான் நம்பர் 1ன்னு அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அவரோட பசங்க அவங்க ரொம்ப பெரிய ஃபேனா இருந்தாங்க. ஆனா எப்ப நீங்க அந்த நாய் கவிதை எழுதினீங்களோ அதுல இருந்து அவரு பசங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா ஆமா. ஆக்சுவலி நான் வந்து ஷாருக் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அது என்ன காரணம்னா, அவர் ரியலி ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அவர் வேலை இல்லாதப்போ எப்பயும் ஃபேமிலி கூட தான் இருப்பார். அவர், ஹிஸ் ஒய்ஃப், ஹிஸ் சிஸ்டர், அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா எப்போ அவங்க கூட ஒன்றா தான் இருப்பார். எதிர்பாராத விதமாக என்னால் ஏதாவது தப்பு நடந்திருந்தா, என்னால் அவனோட ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருந்தா, நான் அதுக்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொல்கிறேன் ஷாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். ஏன்னா நான் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன். சொல்லப்போனால் நீங்க அமெரிக்காவிலிருந்து வந்தப்ப, அதாவது
திரும்ப வந்தப்போ உங்களை கம்ப்ளீட்டா பாடி சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. என்ன யார் சர்ச் பண்ணாங்க, நான் ஒரு இடியட்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. அதோட சேர்த்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அதாவது மீடியாக்காரங்க எப்பயுமே எங்களை பிடிச்சிருவீங்க, நாங்க ஏதாவது பதில் சொன்னா அதுக்கும் பிடிச்சிடுறீங்க. நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்போ உங்களை சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இல்ல சர்ச் நடக்கல. ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல? 8 மணி நேரம் ஃப்ளைட்ல வந்திருக்க, எதுக்கு சர்ச் நடக்கலன்னு கேட்குறாங்க. ஏன் நடக்கலன்னா நான் என்ன பதில் சொல்றது? அப்ப நான் வாய்க்கு வந்தது சொன்னேன், ஏன்னா நான் ஒரு இடியட்னு சொன்னேன். இடியட் எல்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். சோ இப்ப ஷாருக் ரொம்ப இன்டெலிஜென்ட்னால தான் அவரை சர்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையா? இல்ல இல்ல, இது உங்க மனசுல இருந்த விஷயம்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்றீங்க. இந்த விஷயம் உண்மைதானா? இதுக்கு முன்னாடி நீங்க அனாவசியமா காமெடிலாம் பண்ண மாட்டீங்க, எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ஷாருக்கோட மட்டும் நிறுத்தல. யார பத்தி நான் வேற என்ன சொன்னேன்? சல்மான பத்தி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நான் சல்மான பத்தி என்ன சொல்லி தெரிய வந்தது என்னன்னா, உங்களோட கசினோட படம் ரிலீஸ் ஆனப்ப அதுல நீங்க தான் மெயின் பின்னாடி இருந்திருக்கீங்க. அதுல ஒரு பாட்டு எழுத வச்சிருக்கீங்க. அந்த பாட்டு है मस्कुलर वेरी मस्कुलर, है पॉपुलर वेरी पॉपुलर. இதெல்லாம் சல்மான பத்தி. அதுக்கப்புறமா நீங்க எழுத வச்சிருக்கீங்க, पप्पू दिखने में अंग्रेज है, पप्पू की गाड़ी तेज है, पप्पू कुड़ियों में क्रेज है, கடைசில बट पप्पू कांट डांस आला. இந்த பாருங்க, அந்த படம் என்னோட படம் தான், உண்மைதான். அது நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்துல இந்த பாட்டும் இருக்கு. ஆனா அது சல்மான பத்தி கிடையாது. நான் அந்த விஷயத்தை சொல்றேன், நீங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்கீங்க, அதுவும் அவருக்காகவே எழுதியிருக்கீங்க. இல்ல இல்ல, அது எழுதுனது அப்பாஸ். அதாவது இது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா சல்மான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? நீங்க சல்மான் பத்தின எல்லா விஷயங்களையும் படிச்சீங்க. பொண்ணுங்க அவன் மேல கிரேஸா இருக்கிறது எல்லாமே சரிதான். இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஸ்டைலா இருக்கிறது. ஆனா டான்ஸும் நல்லா பண்ணுவான். அப்போ பப்பு சல்மானா இருக்க வாய்ப்பில்லை. இப்ப 3 Idiots வந்திருக்கு. படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா, ஆகல. அதுல உள்ள ஒர்க் பண்ணவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதுல உங்களுக்கும் கரீனாவுக்கும் ஒரு பெரிய கிஸ்ஸிங் சீன் இருக்காம. அடேங்கப்பா. அதோட அவங்க சொன்னது என்னன்னா, அதாவது அந்த சீனை சைஃப் அலி பார்த்தாருன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. இல்லனா ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்கணும். இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க முதல்ல சொல்லுங்க, அது எவ்வளவு நீளமான சீன்? அதாவது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல நான் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு நல்ல ரொமான்டிக் மொமெண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வருது? இன்னும் படம் ரிலீஸே ஆகலையே, எப்படி தெரிய வருது? அப்ப இந்த விஷயம் உண்மைதானா? ஒரு ஸ்டண்ட் வந்து, அதாவது இந்த குர்பான் படத்துல, இந்த குர்பான் படம் உண்மையிலேயே குர்பான் ஆக்கிடுமா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஸ்டண்ட் எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படி இருந்திருந்தா எங்க படத்தோட ப்ரோமோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோமோல நீங்க பாத்திருக்க முடியாது. நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு தெரிய வந்தது. இப்ப நீங்க அதை சீரியஸா யோசிச்சுட்டு இருப்பீங்க, யாரா இதை வெளியே, யார் இதை லீக் பண்ணிருப்பாங்க? நான் போய் அவங்க மூஞ்ச உடைக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா இது எங்க பிளான்ல கூட இல்ல, இதை நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதோட எங்க படத்துல இது செல்லிங் பாயிண்ட் கூட இல்ல. நாங்க பண்ணிருக்க படம் இந்த மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா விற்பனை செய்வோம். இந்த காரணத்தை வச்சு மக்களை நாங்க வரவேற்போம். எங்க படத்தோட கதை வந்து ரொம்ப அற்புதமானது, அதை நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட யூனிக் பாயிண்டே அதோட கதை தான். அற்புதமான கதை. டைரக்டர் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணுவாரு, அதோட என்ரிச்சும் பண்ணுவாரு. அதாவது நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க, அதோட உங்களுக்கு சில விஷயங்களும் புரிய வரும். அவரு காந்திகிரின்னு ஒரு படம் எடுத்தாரு. முன்னாபாய் லகேரகோ, முன்னாபாய் MBBS. இந்த படத்துலயும் அவர் எழுதியிருக்க கதை வந்து பார்க்கும்போது என்ஜாய்மெண்டா இருக்கும்.
என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதோட நம்ம ஒரு நல்ல விஷயத்தையும் கற்றுக்கலாம் அதில். அந்த படம் வர வரைக்கும் நாங்களும் காத்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த சீன் எவ்வளவு அந்த நீளமான சீன் எவ்வளோ பெருசுன்னு கேட்க வரீங்க?